ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். கிட்டத்தட்ட 30 கேள்விகள், 7 மணி நேரத்துக்கு மேலான விசாரணை. அமலாக்கத்துறையுடைய ஸ்பீடால ரொம்பவே அலறி போயிருக்கிறார் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறாங்க. எல்லாமே திமுகவுடைய ஆட்சி காலத்துல போடப்பட்ட சொத்து குவிப்பு வழக்கால தான் அண்ணாச்சிக்கு இம்புட்டு பிரச்சனையும் அப்படிங்கிறாங்க அவருக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சில திமுக சீனியர்களே. எதற்காக இந்த வழக்கு, என்னதான் நடந்தது, இந்த வழக்கு விசாரணையில என்ன சொன்னாரு உள்ளிட்ட பல்வேறு பரபரப்பு பின்னணிகளையும் விரிவாகவே நம்முடைய ஜூனியர் விகடன் இதழில் அட்டைப்பட கட்டுரையாகவே நம்முடைய டீம் எழுதியிருக்காங்க. நான் பொன் குமரகுருபன், கார்த்திகேயன், அப்புறம் படங்கள் பார்த்தோம்னா ராம்குமார் எடுத்திருக்காரு. இந்த பரபரப்பான இந்த பின்னணிகளை விரிவாக இன்றைய ஜேவி பிரேக்ஸில் நாம் அலசுவோம். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். திமுக போட்ட வழக்கு உள்ளே நுழைந்த அமலாக்கத்துறை அதிர்ச்சியில் அனிதா ராதாகிருஷ்ணன். அதிமுக திமுகன்னு கட்சி மாறிக்கொண்டே இருந்தாலும் தொடர்ந்து தன்னுடைய செல்வாக்கால திருச்செந்தூர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து வருகிறார் திரு அனிதா ராதாகிருஷ்ணன்க. திமுகவுடைய தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளராகவும் கோலோச்சுபவர் தான் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். அமைச்சராகவும் இருக்காரு. அவரை தான் தற்போது 7 மணி நேரத்துக்கு மேலாக அமலாக்கத்துறை விசாரணையில குடஞ்செடுத்திருக்காங்க கேள்விகளால. சரி, எதற்காக இந்த வழக்கு? கடந்த 2001, 2006ஆம் ஆண்டு அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்தவர் தான் திரு அனிதா ராதாகிருஷ்ணன்க. அப்பதான் தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்கள் சேர்த்தாரு அப்படின்னு அவர் மீது புகார் வந்தது. அதன் தொடர்ச்சியாக வந்த திமுக ஆட்சி காலத்துல அவர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால வழக்கும் பதிவு செய்யப்பட்டதுங்க. அதாவது தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக கிட்டத்தட்ட 4.9 கோடி ரூபாய் அளவுல சொத்துக்கள் சேர்த்திருக்கிறார் அப்படின்னு அவர் மீதும் அவருடைய இணையர் மனைவி திருமதி ஜெயகாந்தி, மகன்கள் திரு அனந்த ராமகிருஷ்ணன், திரு அனந்த மகேஸ்வரன், அவருடைய சகோதரர்கள் திரு சண்முகநாதன், திரு சிவானந்தம் ஆகிய 7 பேர் மீதும் தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால வழக்கு பதிவு செய்யப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு தொடர்பாக சோதனைகள்லாம் நடந்து நிறைய ஆவணங்கள் எல்லாமே சேகரிக்கப்பட்டது. அந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருந்த நேரத்துல தான் அனிதாவுக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சில சீனியர்களுக்கும் முட்டல் மோதல்கள் வெடிச்சது. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல கடந்த 2009 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட சிந்தியா பாண்டியன் அவர்களுடைய வெற்றிக்காக அனிதா ராதாகிருஷ்ணன் உழைக்கவில்லை, பாடுபடவில்லை அப்படின்னு அவர் மேல உட்கட்சியிலிருந்து புகார்கள் எழுந்ததுங்க. அப்புறம் என்ன, அந்த புகார்கள் காரணமாக ஆக்ஷன்ல இறங்கினாங்க அப்போதைய முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள். அனிதாவை அதிரடியாக கட்சியிலிருந்து நீக்கினாங்க. அதுக்கப்புறம் இவரும் சும்மாவா இருப்பாரு. அப்போதைய திமுகவுடைய தலைவரும் மறைந்த முன்னாள் முதலமைச்சருமான கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய தலைமையில திமுகவிலும் ஐக்கியமானார் அனிதா ராதாகிருஷ்ணன். அதோடு அவர் மீதான சொத்து குவிப்பு வழக்கும் அப்படியே தேக்கம் அடைஞ்சதுங்க. அதுக்கு பின்னாடி வந்த அதிமுக ஆட்சி காலத்திலும் அனிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையும் பெருசா வேகம் எடுக்கலைங்க. அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தான் கடந்த 2020ஆம் ஆண்டுல அனிதாவுடைய இந்த வழக்குக்குள்ளார நுழைந்தது அமலாக்கத்துறை. லஞ்ச ஒழிப்புத்துறை பதிந்த சொத்து குவிப்பு வழக்கை அடிப்படையா வச்சுக்கிட்டு புதிதாக ஒரு வழக்கையும் பதிவு செய்து விசாரணையும் தொடங்கினாங்க அமலாக்கத்துறை. இதற்கிடையில ஆட்சி மாற்றமும் ஏற்பட்டது. ஆட்சி பொறுப்புக்கு திமுகவும் வந்தாங்க. திமுக ஆட்சியில மீன்வளத்துறை அமைச்சராகவும் பொறுப்பேற்றார் அனிதா ராதாகிருஷ்ணன். அப்புறம் என்ன, அமலாக்கத்துறையுடைய விசாரணை இன்னும் வேகம் எடுத்ததுங்க. அவருக்கு சொந்தமான சுமார் 6.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 160 ஏக்கர் நீளம், வீடு உள்ளிட்ட 18 சொத்துக்களை முடக்கியது அமலாக்கத்துறை. கிரீன் சிக்னல் கொடுத்த நீதிமன்றம், ஸ்பீட் எடுத்த அமலாக்கத்துறை, ஆடி போன அனிதா ராதாகிருஷ்ணன். ஒரு செக்மெண்ட் மாறுற வேகத்துக்குள்ளார நமக்கு ஜூனியர் விகடன் புக்கும் கையில கிடைச்சிருச்சு. அந்த மாதிரி தாங்க இந்த வழக்கு விசாரணையில அனிதா அவரை சுற்றிய வழக்குல வேகம் காட்ட தொடங்கினது அமலாக்கத்துறைங்க. தூத்துக்குடி நீதிமன்றத்துல நடந்து கொண்டிருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு விசாரணையில தங்களையும் இணைக்க கோரி ஓராண்டாகவே ரொம்பவே வாதிட்டு கொண்டிருக்கு அமலாக்கத்துறைங்க. இது சம்பந்தமாக நம்ம டீம் கிட்ட பேசின வழக்கறிஞர்கள் சிலர் அனிதா மீதான சொத்து குவிப்பு வழக்கு தூத்துக்குடியுடைய சார்பு நீதிமன்றத்துல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குங்க. பெரும்பாலான விசாரணை அமர்வுகளுக்கு அனிதா ராதாகிருஷ்ணனும் அவங்களுடைய மனைவியும் தங்களுடைய உடல்நிலையை காரணம் காட்டி ஆஜராகலைங்க. அவருடைய மகன்களும் சகோதரர்கள் மட்டும் ஆஜராகிட்டு வந்தாங்க. இதுவரை இந்த வழக்குல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 98 பேரை விசாரணை செஞ்சிருக்காங்க. தற்போது ஓய்வு பெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை ADSP
திரு பெருமாள் சாமியிடமோ அனிதா ராதாகிருஷ்ணனுடைய தரப்பு வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணையை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வழக்குல தான் கிட்டத்தட்ட ஓராண்டாக தங்களையும் இணைத்து கொள்ள கோரி அமலாக்கத்துறையும் தொடர்ந்து மனு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதை எல்லாவற்றையுமே நீதிமன்றம் ஏற்கலைங்க. இதற்கிடையில என் மீதான சொத்து குவிப்பு வழக்க அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது அப்படின்னு கடந்த 2022ல சென்னை உயர்நீதிமன்றத்தையும் நாடினாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அவர் மீது பணச்சலவை தடுப்பு சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. பல்வேறு நிறுவனங்களுடைய பெயர்ல கணக்கில் வராத பணத்தை மாற்றி இருக்கிறார் அப்படின்னு தொடர்ந்து வாதாடியது அமலாக்கத்துறை. அட்லாஸ்ட் அமலாக்கத்துறையுடைய வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டாங்க. அமலாக்கத்துறையுடைய வழக்கு விசாரணையை நீங்க அவர் மீது தொடரலாம், விசாரணைக்கும் அனிதா ராதாகிருஷ்ணன் முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு கடந்த ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டது நீதிமன்றம். இந்த உத்தரவை தான் துளியும் எதிர்பார்க்கல அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்களுடைய தரப்புங்க. அப்படியே ஆடி போயிட்டாங்க. அதே நேரத்துல இதை விட்டா முடியாது அப்படின்னு ஸ்பீடு எடுக்க தொடங்கினது அமலாக்கத்துறை. ஏவுகணை வேகத்துல அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்துக்கள் அந்த விவரங்களை கேட்டு தூத்துக்குடி, மதுரை, சென்னை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு கடிதம் அனுப்புனாங்க. சொத்து விவரங்களையும் பல்வேறு ஆவணங்களையும் பெற்றாங்க. இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாவற்றையும் சேகரித்து கொண்டுதான் அட்லாஸ்ட் அனிதா ராதாகிருஷ்ணனையும் விசாரணைக்கும் அழைத்தது அமலாக்கத்துறை. எப்படின்னாங்க, எங்களையும் இந்த வழக்கு விசாரணையில சேர்த்துக்கோங்க அப்படின்னு கடந்த ஓராண்டாக கேட்டுக்கொண்டிருந்த அமலாக்கத்துறை தான் இப்ப அனிதா அவங்களுடைய தரப்பை தங்களுடைய விசாரணை வளையத்துக்குள்ளாரையும் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. இதுவே அனிதா ராதாகிருஷ்ணன் அவங்க டீமுக்கு ஷாக்குங்க. அதாவது அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளார அனிதா ராதாகிருஷ்ணன் தரப்புக்கு பெரிய அளவுல செக் வைக்க அமலாக்கத்துறை முடிவெடுத்து விட்டது அப்படிங்கறதான் இவை எல்லாமே காட்டுகிறது அப்படிங்கிறாங்க விரிவாக. 30 கேள்விகள், 7 மணி நேர விசாரணை, அதிர்ச்சி, அலறல், ஆடி போன அனிதா ராதாகிருஷ்ணன். இந்த மாசத்துடைய தொடக்கமே கூடுதல் அதிர்ச்சியோட தான் தொடங்கியிருக்கு திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அமைச்சருடைய தரப்புக்குங்க. சென்னையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையுடைய அலுவலகத்துக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களை அழைத்து கிட்டத்தட்ட 7 மணி நேரத்துக்கு மேலாக கேள்விகளால துளைத்தெடுத்திருக்கு அமலாக்கத்துறை. சுமார் 30க்கும் மேற்பட்ட கேள்விகளை அடுக்கியிருக்கு அனிதா கிட்ட அமலாக்கத்துறை. இது சம்பந்தமாக நம்முடைய டீம் அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகள் கிட்டையும் என்னங்க கேள்விகள் கேட்கப்பட்டது உள்ளிட்ட அந்த டீட்டெயில்ஸை விசாரிச்சாங்க. அமைச்சருக்கு முதுகுவலி பிரச்சனை இருக்கிறதால கேள்விகளுக்கு இடையே அவருக்கு வேண்டிய ஓய்வு கொடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் கேள்விகளையும் அடுக்கியிருந்தோம். அமைச்சருடைய மகன்கள் நடத்திட்டு வரக்கூடிய தொழில்கள் சம்பந்தமாகவும் அந்த தொழில்களோடு அமைச்சருக்கு இருக்கக்கூடிய அந்த தொடர்பு சம்பந்தமாகவும் சில கேள்விகள் அடுக்கப்பட்டதுங்க. தூத்துக்குடி மாவட்டம் பத்மநாப மங்கலம் பகுதியில் நடந்துகிட்டு வர சிவா ப்ளூ மெட்டல்ஸ் என்கிற நிறுவனத்தை அனிதாவுடைய 3 மகன்களும் தான் நிர்வகிக்கிறாங்க. அந்த நிறுவனம் எந்த நிலையில இருக்கு, அந்த நிறுவனத்துடைய ஆண்டு வருமானம் என்ன அப்படின்னு இந்த கேள்விகள் அடுக்கப்பட்டது. அதற்கு அந்த நிறுவனத்துக்கும் எனக்கு எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு அனிதா தெரிவிச்சாருங்க. உடனே தொடர்பு எதுவும் இல்லைங்கிறீங்க, ஆனா அந்த நிறுவனம் தொடங்கியப்ப 5 லட்சம் ரூபாயை காசோலையாக அந்த நிறுவனத்துக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. அப்புறம் அதே நிறுவனத்துக்கிட்ட இருந்து கடந்த 2020ஆம் ஆண்டு காசோலையாக உங்களுக்கு பணமும் வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா நடந்திருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்ட உடனே கொஞ்சம் அப்படியே அமைதியாகிட்டாரு அனிதா ராதாகிருஷ்ணன். அதன் தொடர்ச்சியாக, நீங்க சொல்றது எதுவும் என்னுடைய ஞாபகத்துல பெருசா இல்லைங்க, என்னுடைய ஆடிட்டரை கேட்டுட்டு தாங்க நான் சொல்ல முடியும் அப்படின்னு சுருக்கமா முடிச்சுக்கிட்டாருங்க. கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல அனிதாவுடைய பேங்க் அக்கவுண்ட்ல மட்டும் கிட்டத்தட்ட 41 லட்சம் ரூபாய் டெபாசிட் செய்யப்பட்டிருக்குங்க. அந்த பணம் அவருடைய மனைவியுடைய வங்கி கணக்குக்கும் மாற்றப்பட்டிருக்கு. அது சம்பந்தமாகவும் கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கும் எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, என்னுடைய ஆடிட்டரை கேட்டுதான் சொல்ல முடியும் அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிறாங்க அமலாக்கத்துறையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகள் நம்முடைய டீம் கிட்ட. அமலாக்கத்துறையின் அடுக்கடுக்கான கேள்விகள், எனக்கு தெரியாது, உதவியாளரிடம் கேட்டு சொல்கிறேன், அலறிய அனிதா. சில நிமிட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் விசாரணை குறித்து நம்ம கிட்ட பேச தொடங்கினாங்க விசாரணை டீம் அதிகாரிகள். அதாவது 2000லிருந்து 2006ஆம் ஆண்டு வரை அவர் பெயரிலும் அவருடைய குடும்பத்தினர் பெயரிலையும் வாங்கப்பட்ட சொத்துக்கள் குறித்து கேள்விகளை முன் வச்சோம்.
அதாவது குதிரைமொழி கிராமத்துல இருக்கக்கூடிய நிலம், மதுரை எல்லிஸ் நகரத்துல இருக்கக்கூடிய வீடு, மதுரை காமராஜர் சாலையில இருக்கக்கூடிய சொத்துக்கள் குறித்து கேள்விகள முன்வச்சோம். அந்த சொத்துக்களுக்கான ஆவணங்கள தான் கடந்த 2 ஆண்டுகளாகவே நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா நீங்க கொடுக்கவே இல்லையே, ஏன்? அப்படின்னு ஒரு சீனியர் அதிகாரியும் கேள்விய முன்வச்சாருங்க. ஓ! டாக்குமெண்ட்ஸ் கேட்டீங்களா? எனக்கு அது தெரியாதுங்களே. நான் என்னுடைய ஆடிட்டர்கிட்டயும், உதவியாளர்கிட்டயும் கேட்டுட்டு அத உங்களுக்கு அனுப்ப சொல்றேன் அப்படின்னு உடனே அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவிக்கிறாருங்க. உடனே அதிகாரிகள் தரப்புல, சரிங்க, நாங்க அந்த டாக்குமெண்ட்ஸ மட்டும் கேட்க கிடையாது. நீங்க தேர்தல் பிரமாண பத்திரத்துல குறிப்பிட்டிருக்கக்கூடிய அசையும், அசையா சொத்துக்கள், அந்த ஆவணங்கள், காப்பீடு, முதலீடுகள் உள்ளிட்ட அந்த ஆவணங்கள் எல்லாவற்றையுமே நாங்க கேட்டிருந்தோம். இதுவரை எங்களுக்கு எதுவுமே வரலைங்களே அப்படின்னு மற்றொரு அதிகாரியும் கேட்க, ஓ அப்படிங்களா? அதையும் ஆடிட்டர்கிட்ட பேசிட்டு நான் அனுப்ப சொல்றேங்க அப்படின்னாரு அனிதா. உடனே சார் பதிவாளர் அலுவலகத்திலிருந்து கேட்டு பெற்ற அந்த ஆவணங்கள் எல்லாவற்றையுமே அனிதா அவர் முன்பு போட்ட அதிகாரிகள், நீங்க அனுப்பலினாலும் சரி, சட்டப்படி அந்த ஆவணங்களை எல்லாம் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கும் தெரியும். இந்த ஆவணங்கள் எல்லாவற்றையுமே நாங்க ஆய்வு செய்துகிட்டு வரோம். நீங்களும் முறைப்படி உங்களுடைய ஆவணங்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க அப்படின்னு அதிகாரியும் தெரிவிச்சாருங்க. இப்படியாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு 7 மணி நேர விசாரணை போனது. இந்த 7 மணி நேர விசாரணையில ரொம்பவே டயர்ட் ஆகிட்டாரு அனிதா ராதாகிருஷ்ணன். ஆனா ஒண்ணுங்க, அவருடைய வருமானத்துக்கு அதிகமாக அவருடைய கணக்குல ₹1 இருந்தா கூட சரிங்க, அதை முடக்காம விடாது அமலாக்கத்துறை அப்படிங்கிறாங்க இந்த விசாரணையுடைய போக்குகளை நன்கறிந்த அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரு சிலர். அதாவதுங்க, வாள் போய் கத்தி வந்தது டும் 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 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கரூர் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி போய் இப்ப அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவரை பிடிச்சிருக்கு அமலாக்கத்துறை. இந்த விசாரணை நெருக்கடிகளால அவர் ரொம்பவே மன உளைச்சல் ஆகியிருக்காரு அப்படிங்கிறாங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவருடைய அதி தீவிரமான ஆதரவாளர்கள். அண்ணாச்சியுடைய வாரிசுகள் யாருக்குமே அரசியல்ல பெருசா ஆர்வம் இல்லைங்க. 3 வாரிசுகளுக்குமே தொழில் செய்யறதுல தான் ரொம்பவே ஆர்வம். நமக்கு பின்னாடி நம்ம அரசியல் வாரிசாக குடும்பத்துல இருந்து யாருமே வரலையே அப்படிங்கிற அந்த व्यसனமே அண்ணாச்சிக்கு ரொம்பவே இருந்ததுங்க. இப்படி இருக்கிற நேரத்துல தான் அண்ணாச்சியுடைய அரசியல் எதிர்கால வாழ்க்கையே கேள்விக்குள்ளாக்குற மாதிரி அமலாக்கத்துறையுடைய விசாரணையும் ஜெட் வேகத்துல போயிட்டு இருக்குங்க. பதவி, பணம், சொத்து போனா கூட பிரச்சனை இல்லைங்க. ஆனா இந்த விவகாரத்துல அண்ணாச்சியுடைய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுத்துட்டா என்ன ஆகுமோ அப்படின்னு தான் ஆடி போயிருக்காரு, அலறி போயிருக்காங்க அண்ணாச்சியுடைய தரப்பு அப்படிங்கிறாங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய சில உறவுகள். கடந்த ஓராண்டுக்கு மேலாக கரூரை கலங்கடித்து கொண்டிருந்த அமலாக்கத்துறை புயல் இப்ப அப்படியே தெற்கு நோக்கி நகர்ந்திருக்கு. இன்னும் எத்தனை ஆண்டுகள் அதிர்ச்சியை கொடுக்க போகிறார்களோ தெரியல. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன பரபரப்பு கூடும் அப்படின்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.